கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. வரும் ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள் அனைத்து எல்பிஜி வாடிக்கையாளர்களும் கட்டாயம் EKYC முறையை நிறைவு செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது எண்ணெய் நிறுவனங்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், வணக்கம். இந்த EKYC முறை குறித்து எண்ணெய் நிறுவனங்களோட அறிவுறுத்தல் சொல்வது என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. எல்பிஜி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள்ளார இந்த EKYC முறையை முடிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா எண்ணெய் நிறுவனங்கள் தரப்புல எல்பிஜி சிலிண்டர் பெறக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவருமே EKYC-யை கட்டாயம் நிறைவு செய்ய வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு. EKYC செய்யாத வாடிக்கையாளர்கள் தங்களுடைய EKYC-யை சுயமாக ஆன்லைன் முறையிலேயோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டோருங்களிலோ நேரில் சென்று நிறைவு செய்து கொள்ளலாம் என்ற அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்கள்ல ரீஃபில் பெற்றும் EKYC செய்யாமல் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களை கேஸ் விநியோகஸ்தர்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அதனை KYC-யை செய்வதற்கு அறிவுறுத்தி வராங்க. அந்த வகையில EKYC நிலுவையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட இருப்பதாகவும் பொதுமக்களுக்கு அந்த EKYC செய்வது தொடர்பாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்த இருப்பதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. EKYC நிறைவு செய்யப்பட்டாவிட்டால் அடுத்தடுத்த சிலிண்டர் விநியோகத்துல சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதா வாடிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து அந்த நிறுவனங்கள் தரப்புல வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே வாடிக்கையாளர்கள் கடைசி நேரம் வரை காத்திருக்காம வருகின்ற ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள்ள இந்த பணிகளை நிறைவு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஒரு வீடுகளிலும் கூடுதல் கேஸ் கனெக்ஷன்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல அவற்றை கணக்கெடுக்கக்கூடிய வகையில தான் இதற்கான பணிகள் என்பது முன்னெடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நன்றி தாயுமானவன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.